வணக்கம். தமிழகத்தில் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் திமுக அரசு, மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூ. 1000 வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து உரிமைத் தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக அரசின் மகளிர் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வியில் சென்று சேரும்போது மாதம் ரூ. 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ரூ. 1000 உதவித்தொகை திட்டத்தின் மூலம் கல்லூரி மாணவிகளுக்கு பெரிதும் உதவியாக இருந்து வருகிறது. மேலும் விடியல் திட்டமானது திமுக அரசால் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் பெண்கள் இலவசமாகவே பேருந்தில் பயணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் மாதம் குறைந்தது ரூ. 1000 வரை சேமிக்க வாய்ப்பாக மாறியது. இதனால் தங்களது வருமானத்தில் துண்டு விழாத நிலை ஏற்பட்டது. அடுத்ததாக கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், கைம்பெண்களுக்கு போன்றோருக்கு ரூபாய் 50,000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கான அறிவிப்பும் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளது. இப்படி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வரும் நிலையில் திமுக அரசின் அசத்தல் திட்டம்தான் மகளிர் உரிமைத் தொகை திட்டமாகும். இந்த திட்டத்தை திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தது. இதன்படி இந்த திட்டத்தை செயல்படுத்தியும் உள்ளது. அந்த வகையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கப்படும் ரூ. 1000 திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் என பெயரிட்டார். இந்த திட்டத்தின் பணிகள் அடுத்தடுத்து தொடங்கியது. விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டது. இதில் 1,15,27,172 மகளிர் பயன்பெற்று வருகின்றனர். இதில் லட்சக்கணக்கான மக்களின் விண்ணப்பங்கள் உரிய தகுதிகள் இல்லாத காரணத்தால் நிராகரிக்கப்பட்டது. இதனையடுத்து மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த வகையில் புதிதாக 1.48 லட்சம் மகளிர் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டது. அவர்களுக்கும் மாதம் 15ஆம் தேதி மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் சார்பாக செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்ய ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இருக்கும் தகுதிகள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு செயல்படுத்தியுள்ள இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை மற்ற மாநிலங்களும் காப்பியடித்து செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக கர்நாடகாவில் நடைபெற்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி மகளிருக்கு உதவிடும் வகையில் மாதம் ரூ. 2,000 வழங்கப்படும் என அறிவித்தது. இதேபோல ஆட்சிக்கு வந்ததும் முதல் திட்டமாக மாதம் ரூ. 2,000 வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோல தெலுங்கானா மாநிலத்திலும் மகளிருக்கு மாதம் உதவிடும் வகையில் ரூ. 2,500 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மக்களிடம் பெரிதும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் தற்பொழுது ரூ. 1000 மட்டுமே மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் மற்ற மாநிலங்களில் வழங்கப்படுவது போல் அதிகரித்து வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. எனவே தமிழக அரசை பொறுத்தவரை தற்பொழுது ரூ. 1000 வழங்க விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை தளர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் மகளிர் உரிமைத் தொகை 2,000ஆக அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.